லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு நாள் இன்று கொண்டாடப்படும் நிலையில் மொழிப்போரின் ஓர் உன்னத வரலாற்றை திரும்பி பார்க்கலாம். இந்தியா விடுதலை அடைந்தபோது 9 மாநிலங்கள் 3 யூனியன் பிரதேசங்கள் இருந்தன. சென்னை மாகாணத்தில் தமிழ் பேசுகின்ற மக்கள் பெரும்பான்மையாகவும், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது பேசுகின்ற மக்கள் சிறுபான்மையாகவும் இருந்து வந்தனர். ஆந்திரா உருவாக்க வேண்டுமென தெலுங்கு பேசும் மக்கள் கோரிக்கை வைத்தனர். சென்னை நமதே என்று பொருள் தரும் மதராஸ் மனதே என்ற பெயரில் அதற்கான போராட்டங்களும் நடைபெற்றன. அதன் தொடர்ச்சியாக 1953ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 1ஆம் நாள் விடுதலை இந்தியாவின் முதல் மாநிலமாக ஆந்திரா பிரிக்கப்பட்டது. தமிழ்நாடு என்று பெயர் மாற்றக் கோரி 1956 பிப்ரவரி 20ஆம் நாள் அனைத்து கட்சிகளின் சார்பில் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. தமிழரசு கழகம் மாப்போ சிவஞானம், திமுக தலைவர் CN அண்ணாதுரை, பாரதிதாசன், அப்பாதுரை, இந்திய பொது உடைமை கட்சி ஜீவானந்தம், சீபா ஆதித்தனார் உள்ளிட்ட அனைத்து கட்சித் தலைவர்களின் ஆதரவோடு நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு பொதுமக்களும் பேராதரவு கொடுத்தனர். மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் நாள் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன. பிரிந்து சென்ற மாநிலங்களுக்கு ஆந்திரா, கர்நாடகா என்று பெயர் வைக்கப்பட்டிருந்தது. மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயர் அப்படியே தொடர்ந்தது. தமிழ்நாட்டை விட்டு மலையாளிகள், ஆந்திரர்கள், கன்னடர்கள் பிரிந்து போன பின்பும் கூட தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றுவதற்கு என்ன தயக்கம் என்று திராவிடர் கழகத்தின் ஈவேரா பெரியார் அறிக்கை வெளியிட்டார். மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை தமிழ்நாடு மாநிலம் என்று அறிவிக்க வேண்டுமென கோரிக்கை வைத்து விடுதலை போராட்ட வீரரான சங்கரலிங்கனார் உண்ணாவிரதமிருந்து 1956 அக்டோபர் 13ஆம் நாள் உயிர் துறந்தார். அதன் பின்னர் போராட்டங்கள் வலுப்பெற்றன. சீபா ஆதித்தனார் தலைமையில் தமிழ்நாடு பெயர் மாற்ற வேண்டும் என கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டு முதல்வர் காமராஜரிடம் நேரில் கோரிக்கை மனு அளித்தனர். அதன் காரணமாக மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றிட சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. தீர்மானத்திற்கு ஆதரவாக 42 வாக்குகளும் எதிராக 127 வாக்குகளும் கிடைத்ததால் தீர்மானம் தள்ளுபடியானது. தீர்மானம் தள்ளுபடியானாலும் மாப்போசி தலைமையில் சென்னையில் நடந்த தமிழ்நாடு பெயர் மாற்ற சிறப்பு மாநாடு நடைபெற்றது. 1961 ஜனவரி 30 முதல் அரசு அலுவலகங்கள் முற்றுகையிடப்பட்டன. தலைமைச் செயலகம் சென்ற முதல்வர் காமராஜரின் வாகனம் மறிக்கப்பட்டது. இதன் காரணமாக தமிழ்நாடு பெயர் தொடர்பாக சட்டமன்றத்தில் நல்ல அறிவிப்பு வரும் என்று நிதியமைச்சர் சுப்பிரமணியம் வாக்குறுதி அளித்த பின்பு போராட்டங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. அதன்படி மதராஸ் மாகாணம் இனிமேல் தமிழில் குறிப்பிடும் போதும் உள்மாநில கடித போக்குவரத்திலும் தமிழ்நாடு என்றே அழைக்கப்படும். வெளித்தொடர்புகளின் போது ஆங்கிலத்தில் மெட்ராஸ் ஸ்டேட் என்பது நீடிக்கும் என்று நிதியமைச்சர் சுப்பிரமணியம் பேரவையில் அறிவித்தார். மறுநாளே வெளியான மாநில நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை என்றே குறிப்பிடப்பட்டது. இது போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்களிடையே ஓரளவு ஆறுதலை உண்டாக்கியது. 1963ஆம் ஆண்டு ஜூலை 23இல் மதராஸ் சட்டமன்றத்தில் திமுக உறுப்பினர் ராம அரங்கண்ணல் மீண்டும் தமிழ்நாடு பெயர் மாற்ற தீர்மானம் கொண்டு வந்தார். அப்போதும் போதிய உறுப்பினர்கள் ஆதரவின்றி தீர்மானம் நிராகரிக்கப்பட்டது. அப்போது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பக்தவச்சலம் முதல்வராக இருந்தார். 1967ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைத்து முதல்வராக CN அண்ணாதுரை பொறுப்பேற்ற பின்னர் ஜூலை 18ஆம் நாள் சட்டமன்ற கூட்டத்தில் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்கான தீர்மானத்தை முதல்வர் அண்ணாதுரை முன்மொழிந்தார். காங்கிரஸ் சார்பில் எதிர்க்கட்சித் தலைவரான BG கருத்திருமன் தமிழ்நாடு மெட்ராஸ் ஸ்டேட் என்று இணைத்து வைக்கலாம் என்று ஆலோசனை கூறினாலும் தங்கள் கட்சி தீர்மானத்தை ஆதரிப்பதாக கூறினார். தமிழரசு கழகத்தின் மாப்போ சிவஞானம் தீர்மானத்தை ஆதரித்தார்.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பாலசுப்ரமணியம், சுதந்திரா கட்சியின் ஆதிமூலம் உள்ளிட்டோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக உரையாற்றினார்கள். அனைத்து உறுப்பினர்களின் பேராதரவோடு தீர்மானம் நிறைவேறியதாக சபாநாயகர் சீபா ஆதித்தனார் அறிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து முதல்வர் அண்ணா தமிழ்நாடு என்று 3 முறை சொல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வாழ்க என்று 3 முறையும் முழக்கமிட்டனர். தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம், மாற்றப்பட்ட பெயரை நாம் திரும்ப பெற்றிருக்கின்றோம். தமிழ்நாடு சட்டமன்றத்தின் தீர்மானம் நாடாளுமன்றத்திலும் நிறைவேற்றப்பட்டது. அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தில் முதல்வர் பழனிசாமி ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 1 நாளை தமிழ்நாடு நாள் என்று கொண்டாடுவோம், மொழிப்போர் தியாகிகளையும் தமிழ்நாடு பெயர் மாற்றத்திற்காக போராடியவர்களையும் போற்றுவோம் என்று அறிவித்தார். திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு நாள் மாற்றியமைக்கப்பட்டது. 1956 நவம்பர் 1 நாள் மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன. அந்த நாளை எல்லைப் போராட்டத்தை நினைவுகூரும் நாளாக தொடர்வோம். அறிஞர் அண்ணா தலைமையில் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி தீர்மானம் நிறைவேற்றிய நாளான ஜூலை 18ஆம் நாளை தமிழ்நாடு நாளாக கொண்டாடுவோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். தமிழ் அறிஞர்கள் பங்கேற்கும் கருத்தரங்கம், பள்ளி கல்லூரிகளில் விழாக்கள் என்று ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 18ஆம் தேதியன்று எல்லைப் போராட்ட தியாகிகளையும் மொழிப்போர் தியாகிகளையும் நினைவுகூர்ந்து தமிழ் மொழியின் சிறப்பை பறைசாற்றி தமிழ்நாடு நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.